பார்வையாளர் அனைவருக்கும் தமிழமலைகளின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு, சீமான் செய்த சிறப்பான சம்பவம், மொத்த அணில் கூட்டங்களும் கதறி துடித்து திரிவதை நம்மால் பார்க்க முடிகிறது என்பது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். குறிப்பாக சமீப காலங்களில் இணையதளத்தில் நீங்கள் செல்ஃபோனை பாவிக்கும் பொழுது ஒரு விளம்பரம் வர்றதை உங்களால் பார்க்க முடியும். ஒரே ஒரு வயலட் கலரில் ஒரு மாத்திரை இருக்கும். அந்த மாத்திரையை கொண்டு ஒரு பாம்பு புத்துக்கிட்ட கொண்டு போய் வச்சுட்டிங்கன்னா அந்த பாம்பு புத்துலேருந்து பாம்பெல்லாம் தலை தெறிக்க ஓடும். அதே போல் எலிகள் நிறைந்த அந்த இடத்துல போய் அந்த மாத்திரையை கொண்டு போய் வச்சுட்டிங்கன்னா எலிகள்லாம் அப்படியே தலை தெறிக்க ஓடும். அதுமாதிரி அந்த மாத்திரையை கொண்டு போய் வைக்கிற இடத்துலலாம் அந்த இடத்துல இருக்கின்ற மனிதனற்ற பிற உயிரினங்கள் ஓடுவதை நம்மளால் பார்க்க முடிகிறது. அதுபோல தான் நேற்றைய அண்ணன் சீமான் அவர்களினுடைய கூட்டம் அமைந்திருக்கின்றது. அந்த கூட்டத்தில் பேசி முடித்த உடனேயும் இணையதளம் முழுமைக்கும் மொத்த அணில்களும் கதறி துடித்து திரிவதை நம்மளால் பார்க்க முடிகிறது. எந்தவித காரண காரியம் இன்றி நிறைய அவதூறுகளை அள்ளி பரப்புறதுக்கு பழைய அணில்கள் அங்கங்கெல்லாம் போய் ஃபோட்டோ கீட்டோ அதெல்லாம் தேடி பார்த்து அந்த வேலையை செய்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. கொஞ்சம் பழைய அணில்கள் அது மாதிரி செய்யுதுன்னா தன்னை கட்சியில் இணைத்து கொண்ட புதிய அணில்கள் சரி என்னடா செய்யறதுன்னு மொழி பிதுங்கி இருக்குது. சில பேர் தன்னை அணில் கூட்டத்தில் இணைத்து கொள்ளலாம் என்றவர்கள் என்ன போய் சேர்றதுக்கு முன்னாடியே நம்ம கூட்டத்துக்கு இவ்வளோ பெரிய அடியை விழுவுதே, நம்மெல்லாம் போய் சேர்ந்தோம்னா மொத்தமாக அந்த அடியும் சேர்த்து வாங்கணுமே அப்படிங்கிற நிலையில் ஒரு மாதிரி இணையதளம் முழுமைக்கும் புலம்பி திரிவதை நம்மளால் பார்க்க முடிகிறது. அப்படி என்ன சம்பவத்தை செஞ்சிருக்கிறாரு அண்ணன் சீமான் அவர்கள்னா, உண்மையிலே நம்மளால் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற மிகப்பெரிய விருப்பம் இருந்தது. அப்புறம் மருத்துவர் நீங்கள் தொலைதூர பயணங்களை ஓரிரு மாதங்கள் தவிருங்க அப்படின்னு சொன்னதுனால நம்மளால் போக முடியல. உண்மையிலேயே போகிறதுக்கான எல்லா விருப்பமும் இருந்தது. ஆனால் போக முடியாத மருத்துவரினுடைய கட்டளையை ஏற்றதுனால நம்மளால் போக முடியலன்னு வச்சுக்கிங்களேன். புதிய உறுப்பினர்கள் நாம் தமிழர் கட்சியில் தன்னை இணைத்து கொண்டு களமாடுவதற்கான ஒரு இணைப்பு விழா நிகழ்வாக சென்னையில் அந்த நிகழ்வானது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. உண்மையில் இந்த இணையதளத்தில் நாம் தமிழர் கட்சியை நான் அப்படி செய்கிறேன், நான் எப்படி செய்கிறேன், நான் வழி நடத்துகிறேன், நான் திசை காட்டுறேன், நான் கெட்டது செய்யும் பொழுது தட்டி கொடுக்குறேன், அப்படி தட்டி கேட்குறேன், அப்புறம் தட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன யாருமே நேற்றைய தினத்தில் நாம் தமிழர் கட்சியில் தன்னை இணைத்து கொண்டவர்கள் 1000 பேர் தன்னை இணைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிகழ்வு குறித்து ஒரு பதிவு கூட போடலை. போட்டதை நான் பார்க்கல. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து தன்னை ஒரு ஆள் இதை நான் விளைகிறேன் அப்படின்னு எழுதிட்டார்னா அவர் மிகப்பெரிய உத்தமர் மாதிரியும், நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய தவறுகளை செய்து விட்டது மாதிரியும் ஒரு திறனாய்வு எழுதுவாங்க. ஒரு தன்னுடைய யூடியூப் சேனல் லோகோவை போட்டு ஒரு டைட்டில் கார்டு போடுவாங்க. இன்னும் சில பேர் இன்ன காரணத்தினால் எவனோ விலகி போகணும், என்னென்ன காரணத்திற்காக விலகி போனால் கூட அந்த இவருனால தான் அவர் விலகி போயிட்டார், இவர் மட்டும் அன்னைக்கு எப்படி பேசாமல் இருந்தால் அவர் அப்படியே இருந்திருப்பார் அப்படின்னலாம் இணையதளம் முழுமைக்கும் எழுதின யார்கிட்ட இருந்தும் நேற்றைய அந்த இணைப்பு விழா குறித்து எந்தவித பதிவும் வரல அப்படிங்கிறது தான் ஒரு சிறப்பான செய்தியாக நான் பார்த்தேன். அதை தாண்டி அண்ணன் சீமான் அவர்கள் அந்த தேர்தல் முடிஞ்சு மாவீரர் நாள் மே 18 கூட்டம் நடந்தது. மே 18 கூட்டத்துக்கு அப்புறம் ஒரு சிறப்பான சம்பவத்தை அந்த மேடையிலேயே செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அது நேற்றைய கூட்டம் தான். நீங்கள் நேற்றைய கூட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் என்னென்ன பேசினாருன்னு நம்மளே சொல்ல வேண்டியதில்லை. மொத்த இணையதளம் முழுமைக்கும் அவர்கள் கதறல் சத்தத்திலிருந்து அதில் கேட்டுக்கலாம். மிகுந்த நியாயமான கேள்விகளையும் மிகுந்த நேர்மையான பதில்களையும், இதை இப்படி செஞ்சுருக்கணும், இதை ஏன் இப்படி செய்யலை அப்படிங்கிறதையும் இணையதளம் முழுமைக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் நேற்றைய மாலையிலிருந்து ஆக்கிரமிச்சு இருந்தார். உண்மையில் நமக்கு என்ன பெரிய மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னால், இவர்கள் இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்கள் தன்னை கேள்வி கேட்க ஆளே இல்லை அப்படிங்கிற மமதையில் தெரிகிறதும், அதுலேயும் மூத்த அமைச்சர்கள்லாம் கூட அவர் பேசினா நாங்கள் பதில் சொல்வதற்கு, ஏன்னா பதில் இருந்தால் தானே நீ பதில் சொல்லுவ. இப்போ செங்கோட்டையன் அவர்களை நோக்கி சீமான் இப்படி சொல்கிறாரு, நீங்கள் ஒரு அமைச்சர் விளையாட்டு திடலில் இருந்துட்டு மாத்திரை அப்படி பண்ணாருன்னு சீமான் சில கேள்விகளை வைக்கிறாரு. ஒரு உண்மையான தகப்பனாக இருக்கிறதுக்கு தகுதி உடையவன் தன்னுடைய மகனுக்கு உடல்நிலை சரியில்லாத அந்த காலகட்டத்தில் ஐபிஎல் மேட்ச் பார்க்க கூட்டிகிட்டு போவானா ஒரு கேள்வி. ஒருவேளை கூட்டிகிட்டு போயிருந்தாலும் மாத்திரையை தண்ணியில் கரைச்சி அவன் பிள்ளைக்கு கொடுப்பானா இல்லை பொடியாக்கி குடிப்பானா ரெண்டாவது கேள்வி. அதே போல் சிரிச்சுக்கிட்டே எந்த தகப்பனாச்சும் தன் பிள்ளைக்கு மருந்து கொடுப்பானா மூணாவது கேள்வி. சரி, கடன் அட்டையில் மருந்தை நசுக்கி பொடியாக பண்ணின பிறகும்
அந்த அதில் 500 ரூபா நோட்டை எடுத்து மருந்து கொடுக்கணுங்கிற எந்த தேவை வந்து இந்த 4 கேள்வியுமே சாதாரணமாக கடந்து போகிற கேள்வி இல்லை. அப்போது ஒரு அப்பனாவே இருக்கிறதுக்கு தகுதியற்ற ஒருத்தனை வந்து அமைச்சராக்குனது எவன்டா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் மிக மிக நேர்மையான உள்ளத்தின் அடியாழத்திலிருந்து வந்த கேள்விகள். அந்த கேள்விக்கு பதில் இல்லை. அந்த பதிலை வந்து செங்கோட்டையன் அவர்கள்ட்ட கேட்கும் பொழுது செங்கோட்டையன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், அவங்க சட்டமன்றத்தில் உள்ளவர்களுக்கு கேட்குற கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்லுவோம், வெளியில இருந்து கேட்குறவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டோம் அப்படின்னு. நாளைக்கு வந்து இவர் தேர்தலில் நிற்கும் பொழுது, யார் செங்கோட்டையன் அவர்கள் தேர்தலில் நிற்கும் பொழுது சட்டமன்றத்துக்குள்ளேயே ஓட்டு கேட்டு இவர் ஜெயிச்சு எம்எல்ஏவாகிடுவார். வெளியில் வந்து யாருக்கிட்டையுமே ஓட்டு கேட்க மாட்டார் இதுங்கிறார். ஏன்னா சட்டமன்றத்தில் கேள்வி கேட்டால் அந்த கேள்வியை அனுமதிக்கலாமா, அந்த கேள்விக்கு பதில் சொல்லலாமா வேண்டாமா என்கின்ற முடிவை சபாநாயகர் எடுப்பார். இவங்கள்ட்ட எந்த பதில் இல்லாட்டினாலும் சபாநாயகர் இவங்களை காப்பாற்றி விட்டுருவார். ஆனால் மக்கள் மன்றத்தில் வந்து இவங்களால பதில் சொல்ல முடியாது. என்ன கேட்ட கேள்விக்கு இவங்கள்ட்ட பதில் இல்லை, இந்த பதில் இல்லாட்டின்னா என்ன செய்ய முடியும், பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதனால நீ இந்த வடிவேல் சொல்லுவோம் இல்லையா, ஏன் ஊருக்கு வாடா நான் பதில் சொல்கிறேன், என் தெருவுக்கு வாடா என் பதில் சொல்கிறேன், இல்லை ஏன் வீட்டுக்கு வாடா பதில் சொல்கிறேன்ல, அந்த நிலைமையில தான் மூத்த அமைச்சர்கள், தமிழக வெற்றி கழகத்தினுடைய மூத்த அமைச்சர்களே தெரிகிறாங்க. உண்மையிலேயே நேத்தாண்டன் சீமான் அவர்கள் தன்னை நோக்கி வந்த விமர்சனங்களுக்கு பல காலமாக இந்த தற்கொலை வெற்றி கழகம் வந்து நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் மீதும் நாம் தமிழர் கட்சியின் மீதும் வைத்த அனைத்து விமர்சனங்களுக்கும் பதில் சொல்லியிருக்கிறாரு. கூடுதலாக அந்த பேச்சில் அண்ணன் சீமான் வந்து கேள்விகளை கேட்டிருக்கிறார். இந்த கேள்விக்கெல்லாம் உங்கள்கிட்ட என்னடா பதில் அப்படின்னு கேள்வி கேட்கும் பொழுது இவங்க என்ன செய்கிறாங்க, இது போன்ற கேள்விகளை இதற்கு முன்னாடி இருந்த திமுக அரசை கூட நீங்கள் பார்த்து கேட்டதில்லையேன்னு. கரூர் சம்பவத்தில் 41 பேரை இறந்து போனாங்களே, அப்போ வந்து இந்த சாவுக்கு நீங்கள் தான் காரணங்கிற கேள்வியை எப்படி வந்து திமுக அரசை நோக்கி கேட்க முடியும்? நீங்கள் போனதுனால தான் செத்தாங்க, உங்களை பார்க்க வந்து தான் செத்தாங்க. அப்போ அந்த குறித்து கேள்வி கேட்கும் பொழுது உங்களை தான் பார்த்து தான் கேள்வி கேட்க முடியும். நீங்கள் ஏன் அவங்கள பார்த்து கேள்வி கேட்கல? அப்படி இணையதளம் முழுமைக்கு நம்மளால் பார்க்க முடிகிறது. அதே போல் பென்ஸுகார் வச்சுருக்கிறாரு அப்படின்ற விமர்சனத்துக்கு அண்ணன் சீமான் ரொம்ப தெளிவான பதிலை சொல்லியிருந்தார். பென்ஸுக்கார் என்னையா, நான் அடுத்த வாட்டி இன்னும் 1 மாதத்தில் வந்து நான் தனி ஜெட் ஃப்ளைட்டே வாங்க போகிறேன், அப்போ நீ என்ன செய்வ அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்கிறாரு. அதே போல் திறநிதி குறித்தான கேள்விகளுக்கு திறநிதியிலிருந்து ஒரு டீ கூட நாங்கள் வாங்கி குடித்ததில்லை அப்படிங்கிறத பதிலை ரொம்ப நேர்மையாக பதிலை பதிவு பண்ணியிருக்கிறாரு. இதில் இந்த பதில்களில் இவங்க எவனுக்கும் எந்தவித மறுப்பும் கிடையாது. மாறாக அந்த கூட்டத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு எந்தவித பதிலும் இவங்கள்ட்ட கிடையாது. அதனால தான் இந்த அவதூறுகளை பரப்பி இருக்கிறாங்க. உண்மையிலேயே தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு அரசு அமைந்தது ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கும் வந்து ஒரு இழுக்கான சம்பவமாக நான் பார்க்குறேன். ஏன் அப்படி பார்க்குறேன்னா, ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் கையில் வந்து அதிகாரம் இருக்குது, உங்கள்கிட்ட தீர்ப்பு இருக்குது, ஏற்கனவே நடுவர் நீதிமன்றம் கொடுத்த அந்த வரையறைகள் இருக்குது. இதையெல்லாம் வைத்து கொண்டு நீங்கள் வந்து காவிரி நீரை பெற்றுத்தருவதை விட்டுட்டு நான் வந்து ஒரு புதுசாக நான் ஒன்று நடுவர் நீதிமன்றத்தை ஃபார்ம் பண்ணுறேங்கிற ஒரு கோளாறை இழுத்துட்டு அதன் பிறகு வந்து இம்மெச்சூர் பொலிட்டீஷியன் அப்படின்னு எந்த கர்நாடகத்தை சேர்ந்த டிகே சிவகுமார் சொன்னாரோ அவரை போய் நான் பார்க்க போகிறேன்னு ஒரு ஸ்டண்ட் அடித்து ஒரு பெரிய நகைச்சுவையை நாடகத்தை அரங்கேற்ற துடிச்சு கடைசியில் நீ வான்னு ஒரு வகையான சமிக்கையை கொடுத்துட்டு கடைசியில் நீ வராத, இங்கே நிலைமை சரியில்லை, நீ வராதன்னு சொல்லி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி துன்பப்படுத்தி துயரப்படுத்தி விட்டுட்டு இப்போ வந்து தமிழகத்தினுடைய முதல்வர் வந்து அண்டை மாநிலத்தின் முதல்வரை வந்து சந்திக்க முடியாது என்ற நிலை, தமிழர்களுக்கு எந்த அவமானங்கிற அவமானத்தில் நிற்காம இந்த நிர்மல்குமார்னு ஒரு அமைச்சர் என்ன பண்ணுறான்னா, இது வந்து கர்நாடகத்தினுடைய முதலமைச்சரும் மு.க. ஸ்டாலின் அவர்களும் இணைந்து கொண்டு இந்த லாபியை செய்கிறார்கள் அப்படின்னு. கட்சிக்குள்ள காங்கிரஸ் இருக்கு, காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சர் அவன், உன் கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கு, இது ரெண்டையும் விட்டுட்டு நீ வந்து அப்படி சொன்னீன்னா எப்படி டிஎம்கேயோட டிகே சிவகுமார் வந்து கூட்டணியில் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீ எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் பண்ணுற, அல்லது உன் கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ்காரனை எவ்வளோ கேவலப்படுத்துகிற அப்படிங்கிறது தான் பிரதான கேள்வி. உண்மையிலேயே வந்து இன்னைக்கு ஆடிப்பெருக்கு ஒரு அம்மா இணையதளத்தில் பேசியிருக்கு. உண்மையிலேயே வந்து எனக்கு ரொம்ப பெரிய வருத்தம் என்னென்னா, இந்த ஒட்டுமொத்த இது போல் பேசுகிற குரூப்பெல்லாம் இந்த கரூர் சம்பவத்துக்கு மறுபடியும் போங்க அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். என்ன சொல்லுதுன்னா, அப்பா மகனே உன்னுடைய மனசு போல இயற்கையில் நிறைய மழை பெஞ்சு
கர்நாடகக்காரனே நினைச்சாலும் தடுத்து வைக்க முடியாத அளவுக்கு மழை கொட்டி அந்த மழையின் மூலமாக காவிரியில் தண்ணி கரபுரண்டு வருது என் மகனே, உன் மனசு போல வருது மகனே அப்படின்னுச்சு. எனக்கு உண்மையிலேயே இந்த அளவிற்கு ஒரு அறிவு கட்ட கூட்டமாக இந்த கூட்டம் மாறி இருக்குது அப்படிங்கிறத என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. கூடுதலாக என்னென்னா, இப்போ எங்கள் ஊர் பக்கத்தெல்லாம் ஒரு சுவரொட்டி ஒட்டியிருக்கிறாங்க. என்ன சுவரொட்டின்னு பைக்கை நிறுத்திட்டு படித்து பார்த்தா அதில் வந்து தளபதியினுடைய திருவுருவத்தோடு செல்ஃபி எடுத்துக்கொள்ளுகின்ற நிகழ்வு. பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன நான் சொல்ல வரதை புரிஞ்சுக்கோங்க. தளபதியின் திருவுருவத்தோடு செல்ஃபி எடுத்துக்கொள்கின்ற நிகழ்வு. இந்த நிகழ்வில் பங்கு பெறுபவர்களுக்கு கட்டணம் உண்டு. நீங்கள் தங்களை கட்சியில் இணைத்துக் கொள்வதோடு கட்டணத்தை செலுத்தினால் செல்ஃபி எடுத்துக்கொள்ளலாம். யாருடன்? தளபதியினுடைய திருவுருவத்தில். அட பாவிகளா! ஒரு அம்மா என்ன பண்ணுதுன்னா, தமிழக முதல்வரினுடைய படத்தை வைத்து சூடம் கொளுத்தி ஆரத்தி காட்டு கும்பிட்டுட்டு போகுது. நம்ம என்னென்னா, அந்த ஆள் உயிரோடு இருக்கணும், உயிரோடு இருக்கிறாருன்னு நினச்சிட்டு அவர்கிட்ட நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். அவங்க கட்சிக்காரெல்லாம் என்னமோ சாமியாக மாறிட்டாருன்ட்டு ஆரத்தி காமிச்சிட்டு கும்பிட்டுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. என்னதான் இவங்களுக்கு அறிவு இருக்குது, என்ன மாதிரி தான் இதை கொண்டுட்டு போகிறாங்க. மீதி இப்போ 3 மாதம் போயிருக்குன்னு நினைக்கிறேன். 3 மாதத்தை தாண்டி இந்த அரசு எப்படி போகுது. ஏன்னா இந்த அரசை விமர்சிக்கிறதுல வந்து எந்தவித புண்ணியமும் இல்லை அப்படின்னு நல்லாவே தெரியுது. ஏன்னா இது வந்து இந்த அரசு வந்து ஒரு அரசு என்றால், ஒரு கட்சி என்றால் அரசியல் இருக்கணும். ஒரு கட்சி என்றால் அரசியல் இருக்கணும். அந்த கட்சியினுடைய அரசியல் தான் அந்த கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகு அந்த அரசினுடைய அரசியலாக பார்க்கப்படும். அப்போது இந்த பொலிட்டிக்ஸ் இல்லாத ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னா டிவிக்கே தான். பாலிட்டிக்ஸ்னால் என்னன்னே தெரியாது, எதுவுமே கிடையாது. அப்போ பாலிட்டிக்ஸ் இல்லாத பொலிட்டிக்கல் பார்ட்டியை கொண்டுட்டு வந்து ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சுட்டிங்கன்னா அந்த ஆட்சி அதிகாரத்தினுடைய கொள்கை முடிவு என்னன்னு எவனாலையும் பேச முடியாது. இவன் என்ன முடிவு எடுக்க போகிறான்னு எதுவுமே தெரியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அரசு வேலைகள், அங்கங்கே இருக்கின்ற அரசு வேலைகள் எல்லாத்தையும் தன்னுடைய ஐடி விங்கில் வேலை பார்த்த, டிவிக்கே ஐடி விங்கில் வேலை பார்த்த எல்லாருக்கும் போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. டிவிகேயில் வந்து நீங்கள் அந்த கட்சியில், அந்த கட்சியினுடைய தலைவர் வீட்டில் டிரைவராக இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு வேலை, அவருக்கு ஜோசியராக இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு வேலை, நீங்கள் ஐடி விங்கில் பணியாற்றினீங்கன்னா மாவட்ட வாரியாக அதுக்கு ஒரு வேலை அப்படின்னு ரொம்ப கேவலம் கெட்டு இந்த அரசை நடத்திக்கிட்டு போகிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. இதில் தான் அண்ணன் சீமான் அவர்களுடைய பேச்சு வந்து மிக மிக முக்கியத்துவம் பெற்றிருக்குது. நீ எப்படி வந்து 800க்கும் மேற்பட்ட மீனவர்கள் வந்து இலங்கை கடற்படை இராணுவத்தால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அவங்க வீட்டிலேருந்து ஒருத்தருக்கு அரசு வேலை இல்லை. எம்ப்ளாய்மெண்ட் அலுவலகத்தில் கிட்டத்தட்ட 78 லட்சம், நியர்லி 1 கோடி பேர் வந்து வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு அரசு வேலை வழங்குகின்ற திட்டம் என்று எந்த திட்டமும் இல்லை. அப்படி ஒவ்வொரு இதையாக சொல்லிட்டு வந்து உங்களை பார்க்க வந்து இறந்து போனவர்களுக்கு நீங்கள் உங்கள் வீட்டு காசுலேருந்து ஏதாச்சும் செய்யுங்க அப்படிங்கிற கேள்வியை பிரதானப்படுத்தி பேசியிருக்கிறாரு. அதனால தான் மொத்த அணில் கூட்டமும் கதறிக்கிட்டு இருக்குது. நான் சொல்கிற மாதிரி இந்த ரேபிட் கில்லர் மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாம் கொண்டு போய் ஒவ்வொரு மாத்திரையை வச்சுட்டு அந்த மாத்திரையிலேருந்து ஓடுற மாதிரி அண்ணன் சீமான் அவர்களுடைய பேச்சு வந்து இன்றைக்கி வந்து எல்லா இடத்துலையும் தற்கொலைகளை கதற விட்டுருக்கு. இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி ஆடி பெருக்கு நிகழ்வு, காவிரியில் வந்து கரை புரண்டு வெள்ளம் ஓடி இருக்க வேண்டிய நேரம் இங்கே ஒன்றுமே வராமல் போயிருக்கு. இதை பற்றி பேசுவதற்கு, இதை பற்றி கவலை கொள்வதற்கு இந்த இடத்துல எந்த அரசியல்வாதிக்கும் ஒரு நேர்மையற்ற ஒரு அணுகுமுறையை நம்மளால் பார்க்க முடிகிறது. டிவிகேவில் கூட்டணியில் இருக்கிறவனும் விமர்சிக்கிறான், டிவிகே காரனும் விமர்சிக்கிறான். நேற்றையெல்லாம் தஞ்சை சரவணன் வந்து விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை தளபதியால் நிறைவேற்ற முடியவில்லை என்று பேசியிருக்கிறாரு. எந்த கட்சியிலேருந்து பேசுகிறாருன்னே தெரியல. அப்படி பல்வேறு தரப்பட்ட மக்களாலும் இந்த அரசு எப்படி பார்க்கப்பட்டது என்று தெரியலை. என்ன மாதிரியான பிற்காலத்தில் இந்த அரசு போகும் என்று தெரியல. இதற்கு இடையில தான் ஒரே ஒரு மேடையில் அண்ணன் சீமான் பேசியதை தாங்கிக் கொள்ள முடியாமல் அங்கும் இங்கு பரிதவித்து அழைத்து கொண்டிருக்கிறார்கள். இது தொடரும் என்று அண்ணன் சீமான் சொல்லியிருக்கிறாரு. உண்மையிலேயே இது தொடரும். எனக்கு என்னன்னா, பழைய அணில்கள் வந்து பதட்டத்தோடு அங்கங்கே போய் பதிவுகளை போடுறத நம்மளால் பார்க்க முடிகிறது. புதிய அணில்களும் ஏன் அமைதி காக்குது, அல்லது தன்னை அணிலாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று இருக்கின்றவர்களும் ஏன் அமைதி காக்குறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. அதற்கான விடையும் வந்து விரைவில் கிடைக்கும் என்று நம்ம நம்புகிறோம். உண்மையில் அண்ணன் சீமான் அவர்கள் செய்த தரமான சம்பவத்தில் மிக முக்கியமான சம்பவம் நேற்றைய பேச்சு. வாய்ப்புள்ளவர்கள் நேற்றைய பேச்சை, அண்ணன் சீமான் அவர்களினுடைய பேச்சை அவசியம் கேளுங்கள் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.